பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்கார தகாத வார்த்தைகளால் பேசியமை எதிர்பாராத விதமாக நடந்ததல்ல. இது ஒரு திட்டமிட்ட சதி என ஊவா மாகாண முதலமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் ஸ்ரீகொத்த அலுவலகத்தில் இன்று சனிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கு தொடர்ந்தும் உரையாற்றிய அவர், வாசுதேவ நாணயக்கார மத்துமா ලංකාවේ නෙමෙයි ලෝකෙම කීර්තියක් දිනාගත්ත නමක් දිනාගත්ත උගත්කමක් තියෙන හික්මීමක් තියෙන සංවරයක් තියෙන අගමැතිවරයෙක්ට කතා කරපු ක්‍රමවේදය අපි දැඩිසේ හෙලා දකිනවා. අමතක කරන්න එපා එතුමා හිටියේ භාෂා සහ සමාජ தற்போதுள்ள பிரதமரின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்பட வேண்டும். பிரதமரை கேவலமாக பேசினால் அவருக்கு மக்கள் மத்தியில் உள்ள மதிப்பு குறையும் என்ற எண்ணத்தில் திட்டமிட்டே வாசுதேவ அவ்வாறு நடந்து கொண்டார். நாட்டின் கௌரவமான இடமாக நாடாளுமன்றம் காணப்படுகிறது. சிரேஷ்ட அரசியல்வாதிகளின் நிவாரண செயற்பாடுகள் நாடாளுமன்றத்தை அவமதிக்கும் வகையில் அமைந்துள்ளன. நாடாளுமன்றத்துக்கு வருவதற்கு இளைஞர்கள் பலர் ஆர்வமாக இருக்கின்றனர். நாம் அவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். அதை விடுத்து அவர்களையும் சீர்குலைக்கும் வகையிலான நடவடிக்கைகள் கண்டிக்கத்தக்கதாகும். அத்துடன் நாடாளுமன்றத்தில் ஒழுங்காற்று நெறிமுறைகளை கொண்டு வர வேண்டும் என கௌரவ ஜனாதிபதியிடமும் பிரதமரிடமும் கேட்டுக்கொள்கின்றேன். அதனை மீறி நாடாளுமன்றத்தில் நடந்து கொள்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். வாசுதேவ நாணயக்காரவின் இந்த செயற்பாடு தொடர்பில் அவர் பிரதமரிடம் மன்னிப்பு கேட்க தேவையில்லை. ஆனால் பொதுமக்களிடமும் எமது எதிர்கால சந்ததியினரிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும். அண்மையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 4 பதவி விலகினர். இவை பொதுத் தேர்தல் நெருங்கும் போது முன்னெடுக்கப்படும் சதிகளாகும். இவர்கள் அனைவரும் அபேராமாவிலிருந்து ஆட்டி வைக்கப்படுகின்றனர். இவ்வாறாக மைந்தவிற்கு ஆதரவு தெரிவித்து கீழ்த்தரமாக நடந்து கொள்ளும் வாசுதேவ போன்றோருக்கு எதிர்வரும் பொதுத் தேர்தலில் பொதுமக்கள் நல்ல பாடம் புகட்டுவர். வாசுதேவ நாணயக்கார කියන්නේ අපි තරුණ දේශපාලඥයෝ හැටියට ජේෂ්ඨ ගරු කරලා අපි සර් කියලා කතා කරන මිනිස්සු. දැන් ඔහොම කුණුවරපෙක්කෝ මාත් සර් කියන්න පුළුවන්. අපිටත් දෙන්නේ මොකද්ද අපේ ආවගියට? එතුමට පෙරලා ඒ වචනයෙන්ම කතා කරා. මම පාර්ලිමේන්තුවේ මාත් කෑ ගහන ඔය කුණුවරපෙම. හැබැයි මොකද්ද ඒතර පාර්ලිමේන්තුවේ ඇති වෙන්නේ? මොකද පාර්ලිමේන්තුවේ සංවරයට ඇති වෙන්නේ? පාර්ලිමේන්තු කතානායකවරයාගේ ඉදිරිපිට එමෙ හැසිරෙද්දී අපේ රටේ දේශපාලන අනාගතයට මොකක්ද අත්වෙන ඉරණම?